வணக்கம். உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்களே, ஷீரடி சாய்பாபா பக்தர்களே, நான் இன்றைக்கு தென் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அது எப்படி எங்கே இருக்குன்னு சொன்னால், திருச்சியில் சமயபுரத்தில் அக்கரைப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்காம். இங்கே வரதா இருந்தேன்டா மெயின் ரோட்டில் போகிற பஸ்ஸில் வரலாம். அந்த பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க, சென்னைக்கு போகிற பஸ். அப்போ நீங்கள் வரதா இருந்தால் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சமயபுரம் வந்து, சமயபுரத்தில் இருந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கும் இந்த இடத்துக்கு வாக்குப்பேட்டுக்கு ஒரு பஸ் ஓடும். அதெல்லாம் நீங்கள் போய் வரணும். அப்படி இல்லையாண்டா சியா ரோட்டோ வருது, அங்கே சமயபுரத்துலேருந்து வருது. அதில் வந்து ஒரு ஆளுக்கு 9 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு ஆட்டோ பிடிச்சி வரேன்டா 150 ரூபா 200 ரூபா கேட்பான். அல்லது போயிட்டு வந்து நின்று கூட்டிக் போவான். நாங்கள் 300 ரூபா கொடுத்தோம். நாங்கள் நின்று ஒரு 1 ஹவர் நின்று கூட்டிக் போனோம். 300 ரூபா கொடுத்தது. அவர் எடுத்த 300 ரூபா தர சொல்லி கேட்டார். ஓகே, பரவாயில்லை, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணல தானே. இது ஒரு கிராமப்புறத்தில் இந்த சாய்பாபா கோயில் இருக்குது. மிக அழகாக கட்டியிருக்கார்கள் என்று சொல்லினோம். வாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முதல் எனது சேனலை முதல் பார்க்குறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலை உங்களோட சாய்பாபா பக்தர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றவரும் பார்க்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஷீரடிக்கு போகிறத விட சில பேர் வந்து இங்கே வந்து போயினோம். நாங்கள் தூரமண்டபடியாக இந்த கோயிலை வந்து பிரார்த்தனை செய்துட்டு போயினோம். எனவே நாங்களும் இருக்கா அந்த கோயிலை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கொழும்பு விக்கி. நன்றி. வாங்க போகலாம். இதோ கோயில் வந்து விட்டது. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஸ்ரீ பண்டிரு சாய் கம்யூனிட்டி சென்டர். இதுதான் தென் ஷீரடி சாய்பாபா புதுசாக கட்டின கோயில். இதோ வந்துவிட்டோம் தென் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ ராம நவவழி விழா 6/4/25 ஞாயிற்றுக்கிழமை. இது மட்டுமே. வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். போகிறதா சாய்பாபா ஷீரடி சாய்பாபா தென் ஷீரடி சாய்பாபா கோவில். என்னது துவாரகா மாஜி. துளசி மாடம் இருக்குது. துளசி மாடம். என்ன பிரார்த்தனை பண்ணும்போது என்ன துணியில் போகிறோம். இது வந்து எவ்வளோ இதமாக வந்தது? தொண்டை விட 30 ரூபா. 30 ரூபா எடுத்து பிரார்த்தனை பண்ணி இந்த
ரூபா கொடுத்து இதில் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு துணியில் போடுறது அமைதி இங்கே இருக்குது. சவுத் தென் சீரடி சாய்பாபா கோவில், அக்கரைப்பட்டி, திருச்சி. இந்த இடத்து பேர் அக்கரைப்பட்டியா? அக்கரைப்பட்டி, திருச்சி. திருச்சிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 25 கிலோமீட்டர் வருமா? 20 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து பஸ் சேவை இருக்கா திருச்சிக்கெல்லாம்? பஸ் இருக்கா திருச்சிக்கு? இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் இருக்கா? அடிக்கடி வருமா? ஆட்டோ ஆட்டோ பிடிக்குவாங்க. ரைட். இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்காம். சமயபுரத்துலேருந்து பஸ் இருக்குது. வண்ணவருக்கோட பஸ் வரும். 12 மணிக்கு பிறகு அன்னதானம் இருக்குது. கூட்டங்களை பொறுத்து எவ்வளோ இருக்கும் கூட இருக்கும்னு தெரியாது. ஆனந்த கூடி பிரம்ம பரமசூரி இப்படி கட்டியிருக்கு பாருங்களா, நல்ல புதுசாக கட்டியிருக்கு. எஸ், அன்னதானத்துக்கு செல்லும் வழி. பஸ் இருக்கா இங்கே திருச்சிக்கு போகிறது? எங்கே போய் சமயபுரம் போயா? அடிக்கடி பஸ் இருக்குமா இல்லை டைம் கட்டி வரும்? அவன் கோயிலில் இருக்கிறா சாப்பிட்றேன். அது போகிறேன். நீங்கள் சாப்பிட இல்லையா? வருவா, நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு கிராமப்புறம். எந்த ஊரம்மா இது? அக்கரைப்பட்டி. அக்கரைப்பட்டி ஒரு கிராமம். அக்கரைப்பட்டி ஒரு கிராமம். அது முழு கிராமம் தான். அந்த கிராமத்துக்குள்ள இடத்தை எடுத்து செய்திருக்கணும். அதனால் அது கிராமத்துக்கும் திருப்பதிக்க மாட்டேன். தொழிற்சாலை ஒன்று இருக்குது, சீமை தொழிற்சாலை. பாருங்கள், வெயில் நேரம் மழை நேரங்களில் பந்தல் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாடு ஆடுகள் மேயுது. இந்த பாருங்க, இதுதான் கோயில். வெயில் நேரங்களில் நல்லதாக போய் கட்டி விட்டது. கீழே இந்த சாக்கு போட்டிருக்கேன், சுடாதபடி சாக்கு போட்டிருக்கு. இங்கால தகர கொட்டு போட்டிருக்கு. மழை வந்தாலும் பயப்படுத்தவே இல்லை, பரவாயில்லை. சாய்பாபா தெரிவிக்க வரவர்களுக்கு வசதியாக போய் வரலாம். ஆனால் பஸ் வசதி தான். ஒரு 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்காம் சமயபுரத்தில் இருந்து. அல்லது ஆட்டோ பிடிச்சி வரணும். சமயபுரத்துலேருந்து ஆட்டோ பிடிக்க 150 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா கேட்பாங்க. சாதாரணமாக 150 ரூபா கேட்பாங்க. நின்று போனால் டபுள் சார்ஜ், அதாவது வெயிட்டிங் சார்ஜ் இல்லை. இங்கேருந்து ஃப்ரீயாக போகணும் தானே, அப்போ அவங்களுக்கு அது டபுள் சார்ஜ் அடிக்கிறாங்க.
பாட்டியோட ஆடு மேய்க்கிறா. தூரத்துக்கு வச்சுக்கலாம் இந்த தானே வேண்டாம். பாட்டி இருந்து ஆடு மேய்க்கிறேன். இந்த ஆட்டோலாம் வந்து நாங்கள் ஆட்டை குறைஞ்சி சாப்பிட்டுட்டு போகலாம். அன்னதானம் தூங்கிட்டுது. இதுதான் அன்னதான மண்டபம். ஒரு பின்தங்கிய இடம் தான் எனக்கு கிராமப்புறம். இது ஆட்டோ தனியாரோட வீடு. இது கோயில் பின்பக்கம். தென் சீரடி சாய்பாபா கோவில், அக்கரைப்பட்டி, சமயபுரம் அருகில், திருச்சி. இது ஒரு சாய்பாபா இருக்கிற ஆபீஸ். என்னதானம் போய் சாப்பிட்டுட்டு போகிற வழி இதுதான். வெளியில் போகிற வழி இது. கோயில் பாருங்க, எல்லா பக்கத்தோடு காட்டுறோம் பாருங்க. அப்படி கட்டிட்டு பாருங்க, நல்ல சுத்தமாக இருக்கு. புதுசாக கட்டின கோயிலானே. பொதுவாகவே சாய்பாபா கோயிலெல்லாம் நீட்டாக தான் வச்சிருப்பினோம். அப்படியே போய் அதில் வேண்டக்கூடிய வேண்டி கொண்டு போகலாம். சாய்பாபா சிலை இருக்குது. புத்த பகவான் இருக்கிறார். சாய்பாபாண்ட சிலைகள் இருக்குது, வேண்டலாம். விபத்தியல் கடைகள் அதோட சம்மந்தப்பட்ட கோயில் கடை. என்னோட சிலைகள் புத்த பகவான் இருக்கிறார், சாய்பாபா இருக்கிறார். அப்படியே போய் கீழே சாமியை சாய்பாபா தரிசனம் பெற்றுக்கொண்டு கீழே சிவன் இருக்கிறார். சிவனை காப்பிட்டு அப்படியே வரத பக்கம் வந்து திரும்பி மேலே வந்து வெளியில் போனால் அன்னதானம். 12 மணி அன்னதானம் தொடங்கும். ஆக்கள் விறகையை பொறுத்து கொடுப்பார்கள். ஒரு அன்னதானம் சாப்பிட்டு இந்த வழியால் வருவினம் வந்து கோயில் சாய்பாபாண்ட சிலைகள் போன்ற வேண்டி கொண்டு வரலாம். குடிநீர் வீணாக்காதீர்கள். இதுதான் திரும்பி வழிகிறத. இந்த கோவில் சீரடி சாய்பாபா எந்த இடத்துல இருக்குன்னு சென்னை மறைமலை நகர் தாந்தோன்றி சீரடி சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயம் இங்கே நீங்கள் வருவதாக இருந்தால்
இந்த வழி வந்து செங்கல்பட்டுக்கும் தாமரத்துக்கும் இடையில் மறுமலை நகர் இங்கு உள்ளது. இங்கே ஒரு சாமியார் கேட் இருக்குது. அதில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் பவானி நகர் இருக்குது. இங்கே இந்த கோயில் அங்கே பவானி நகரில் அமைஞ்சிருக்கிறது. இங்கே சிறப்பு நாள் வந்து வியாழக்கிழமை விசேஷமாக இருக்கும். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாள்களிலும் விசேஷமாக இருக்கும். நீங்கள் ரயிலில் வந்தீங்கன்னா இன்னும் சுகமாக இருக்கும். இந்த ட்ராஃபிக் இருக்காது, குயிக்காக வந்துடலாம். இந்த ரயில்வே சாமியார் ரயில்வே கடவையில் இறங்கி அதில் இருந்து ஒரு நடந்தும் போகலாம், ஆட்டோலையும் போகலாம், பக்கம்தான். வாங்கோ வந்து பாபா அந்த விபூதி எல்லாம் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா நிறைய சுகம் மருத்தங்கள் மாறும் என்று சொல்லிக்கணும். நிறைய அற்புதங்கள் நடந்துன்னு சொல்லிக்கணும். விபூதி எல்லாம் கொட்டி கொண்டிருக்குன்னு சொல்லிக்கணும். வந்து பாருங்கோ. உங்களோட வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுப்பார். உங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு போங்கோ. கொஞ்சம் அப்படி தள்ளிப்பீங்களா பின்னாடி? சாப்பிட மாட்டீங்கன்னு இல்லப்பா, டீ கப் இருந்துதான் கேட்டேன். அப்பா சரி. இந்த தூணுக்கு பேர் பரிமள தூண். இதில் பல அற்புதங்கள் நடக்குமாம். இதில் ஒரு 4 செகண்ட் நீங்கள் நின்றுங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஏற்படுமா, சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாதம் உள்ள இடத்துல நாம் தானாக பாபா தோன்றிய போது விபூதியுடன் ஒரு வகை வாசனையுடன் தோன்றியவராம் இந்த இடத்துல. இங்கே இருக்கிற காளேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும்போது இங்கே இருக்கிற பச்சை லிங்கத்துக்கு அபிஷேகமாகுமாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறார். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरुचार्य परब्रह्म सस्वदेव गुरुवे नमः। साईनाथं दुर्गेश्वरी वाद तन्नो साई प्रचोदयात्। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ओम नमो भगवते की साई सर्व रोग निवृत्तियाय शिरडी वासाय साई नाराय नमः। ओम ऐं वसुदेव वसुधाय वसुहरि धनहरि धान्य रत्नहरि स्वाहा கீழே மஞ்சள் துணி மாதிரி போட்டுட்டு கூட வச்சுட்டு டெய்லி வந்து பால் வைக்கலாம், பிஸ்கட் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். எது வேணாலும் வீட்டில் இருக்க பொருள் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். Thank you.